என்று சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை அதனால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. காரணம், தேர்தல் வருது. தேர்தல் வந்த பிறகு, புதிய ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் அவங்க நிதிநிலை அறிக்கை போடுவாங்க. எந்த பிரயோஜனம் இல்லை என்றாலும் கூட கடந்த 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பாதையை கடந்து வந்திருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இந்த நிதிநிலை அறிக்கையில பார்க்கலாம். முதல்ல ஆரம்பிக்கணும்னா, நடந்து முடிந்த பினான்சியல் இயர் 2025-26 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது 9,29,000 கோடி, 9,29,000 crore, 9,29,000 கோடி. அடுத்த ஆண்டு 2026-27 அடுத்த பினான்சியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். அப்ப ஒரே ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இதை சமாளிக்கணும் அப்படின்னா 1,33,000 கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரே ஆண்டுல 1,33,000 கோடி கடன் வாங்கணும். இந்த நிதிநிலை அறிக்கையில தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி 10,62,000 கோடிக்கு போயிருக்கு. ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும். அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் குறைஞ்சிருக்கணும். டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். அதுவும் தமிழகத்தில் குறைந்தபாடு இல்லை. கடனை அதிகமாகக்கூடிய ஆட்சி. போன ஆண்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்த பொழுது மாநிலத்தினுடைய ரெவென்யூ ரெசிப்ட், அதாவது மாநிலம் எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம். திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில இந்த ஆண்டு ரெவென்யூ ரெசிப்ட் 3,31,569 கோடி ரூபாய் ஈட்டுவோம் என்று சொன்னார்கள். அதாவது இந்த ஒரு வருஷம் முழுவதுமே 3,31,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டுவோம். ஆனா 3,09,000 கோடி தான் வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த ஒரு ஆண்டு காலத்துல போன நிதிநிலை அறிக்கைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் அவங்க கிட்டத்தட்ட சொன்னபடி 21,871 கோடி குறைவாக வருமானம் ஈட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இது வருமானம் ஈட்டாத ஒரு அரசு, கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய அரசு என்பது நமக்கு ஊர்ஜியமாகுது. ஹையர் எஜுகேஷன், காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க 8,505 கோடி. ஆனா போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பாத்தீங்கன்னா இது வெறும் 11 கோடி மட்டும்தான் அதிகம். அண்ணா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்க போறோம், அதுக்கு நாங்க 1,380 கோடி ரூபாய் செலவு செய்ய போறோம்னு சொல்றாங்க இதே நிதிநிலை அறிக்கையில. ஆனா உயர்கல்வித்துறையினுடைய பட்ஜெட்டை வெறும் 11 கோடி ரூபாயை உயர்த்திவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புதுப்பிப்புக்கு 1,380 கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னா பணம் எங்கிருந்து வரும்? அது ஒரு ஏமாற்று வேலை. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது 12ஆம் வகுப்பை தாண்டி மேல படிக்கக்கூடியவங்க இந்தியாவில் தமிழகம் அதிகமாக 49 விழுக்காடு இருந்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன். இந்த நிதிநிலை அறிக்கை பார்க்கும் பொழுது அது 47 விழுக்காடுக்கு வந்திருக்கு. அப்படின்னா 2% இந்த திராவிட மாடல் ஆட்சியில 2% மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு என்பது 2 விழுக்காடு மொத்தமாக குறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு விபி ராம்ஜி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக விபி ராம்ஜியாக மாறி இருக்கிறது. போன ஆண்டு 29,000 கோடி 29,465 கோடி ஒதுக்கிய திமுக அரசு இந்த ஆண்டு வெறும் 28,687 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. எதற்காக இதை கேட்கிறேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 150 நாள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அதை விட குறைவாக ஒதுக்கி இருக்கின்றார்கள். 40% விபி ராம்ஜியினுடைய பட்ஜெட்டை மாநில அரசு கொடுக்கணும். இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டில் இவங்க இந்த 125 நாள் வேலை வாய்ப்பு என்பது வெறும் ஒப்புகை சப்பானியாக மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து கலைஞர் கைவினை திட்டம். கலைஞர் கைவினை திட்டம் உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம், கைவினை கலைஞர்களுக்கு நம்ம லோன் கொடுக்கிறோம்னு. அந்த கலைஞர் கைவினை திட்டத்துல வெறும் 23,879 பேர் தான் அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மு.க. ஸ்டாலின் அவங்க அதை நிறுத்தி வச்சாங்க. அப்பவே பல லட்சம் மக்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்க. மத்திய அரசினுடைய போர்ட்டல்ல பல லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு தோராயமாக 8 லட்சத்துக்கும் சராசரியாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு தோராயமாக. ஆனா அந்த திட்டத்தை நிறுத்திட்டு கலைஞர் கைவினை திட்டம்னு அதற்கு பதிலாக கொண்டு வந்த திட்டத்துல
வெறும் 23,879 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா அத்தனை லட்சம் பேர் எங்க போனாங்க? அந்த கைவினை கலைஞர்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லையா? அதுவும் ஒரு ஏமாற்று வேலை என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிந்திருக்கு. இந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கோவில்கள் எல்லாம் புனரமைத்ததுக்காக நாங்க கடந்த 5 ஆண்டுகள்ல 8100 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை வெறும் 82 கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க 8100 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழகத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி எப்படி 8100 கோடி ரூபாய் கோவிலுக்கு செலவு செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக விடுகின்றோம். ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா நம்முடைய விவசாயத்துறை என்பது வெறும் 3% தான் வளர்ந்திருக்கு. தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குஜராத்தில் மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 10 ஆண்டு காலம் வருடத்திற்கு 10 விழுக்காடு விவசாயம் வளர்ந்துச்சு. வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான் விவசாயத்தை வளர்த்தி இருக்கிறாங்க. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய PLI ஸ்கீம் மூலமாக தமிழகத்திற்கு இன்னைக்கு எலக்ட்ரானிக் நிறைய கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு. அதுவும் மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக மட்டும்தான். அதை TRB ராஜா அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ECMS ஸ்கீம், எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், அதுவும் மத்திய அரசுடைய திட்டம். அது மூலமா தான் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ள வருது. ஸோ மாநில அரசு சொந்தமாக ஒரு திட்டத்தை தொடங்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்பு அவங்களால கொண்டு வர முடியல. ரெவென்யூ டிஃபிசிட் ஆயிருக்கு. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சொன்னதை விட நான் ஏற்கனவே சொல்லி இருந்த 21,000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. VB ராம்ஜி பட்ஜெட் குறைஞ்சிருக்கு. உயர்கல்வித்துறை வெறும் 11 கோடி ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க. ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே 1380 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. கடன் இந்த ஆண்டு 1,33,000 கோடி கடன் வாங்க போறாங்க. மொத்தமாக நம்முடைய கடன் என்பது 10,62,000 கோடி ரூபாய்க்கு 10 லட்சத்தை தாண்டி போக போகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு சுய புராணம். அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன். அவரே ஒப்புக்கிச்சப்பனையே பட்ஜெட்டை படிச்சுட்டு இருந்தார். எப்படியாச்சும் படிச்சுட்டா அடுத்த 5 வருஷம் எதிர்கட்சியில் உட்கார்ந்துக்கலாம், இவங்களை நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கிச்சப்பானியா அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருப்பதாகத்தான் பார்த்தேனோ தவிர தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்ல எதுவும் கிடையாது என்பது உண்மை. ஏன்னா மற்ற அரசியல்வாதி சும்மா பேசிட்டு போயிடுவாங்க. நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகின்றேன். முக்கியமான விஷயத்த சொல்றேன். கடனை சொல்றேன், ரெவென்யூ ரிசிப்டை சொல்றேங்க, உயர்கல்வித்துறையை சொல்றேன், VB ராம்ஜி சொல்றேன், உயர்கல்வித்துறையினுடைய என்ரோல்மெண்ட்டை சொல்றேன். எல்லாமே அதில் பாலாத்து கொண்டு போயிட்டு என்ன திராவிட மாடல் அரசு? அதுல இருந்து தெளிவாக தெரிகிறது தமிழகத்திற்கு 0 ரூபாய், 0 ரூபாய் கொடுத்த பட்ஜெட்டுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடா சென்னையில போய் முட்டையை கொடுத்தாங்க. மத்திய அரசு முட்டை கொடுக்குது. அப்ப எனக்கு தெரியல, இன்னைக்கு தான் புரியுது இவங்க பட்ஜெட்ல முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுத்தாங்க என்பது. ஆனா அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த வருஷம் ஒன்றிய அரசு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்ல நாம லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ல மாவட்டத்துக்கு ஒண்ணுன்னா உடனே முதலமைச்சர் ஒரு புல்டோ விட்டாரு. தமிழ்நாட்டை பார்த்து காப்பிடிச்சிட்டாங்க பாருங்க, நாம தான் தோழி விடுதி பண்ணோம். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் அப்படிங்கறதான் தமிழகத்துல தோழி விடுதின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துறாங்க. இந்த பட்ஜெட்லயும் தோழி விடுதியை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா தப்பு இல்லை, கொண்டு வாங்க. ஆனா மத்திய அரசு அக்னாலேஜ் பண்ணுங்க, இது மத்திய அரசு திட்டம்னு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க கலைஞர் கனவு திட்டம், கனவு இல்லம் திட்டம்ங்கிறீங்க. அது மத்திய அரசுடைய திட்டம் இல்லையா? மத்திய அரசுக்கு பணம் கொடுக்கலையா? ஆனால் வெறும் பொய்யை பேசி பேசி நீங்க சொல்லாட்டி கூட பரவாயில்ல. இந்த முறை மத்திய அரசுடைய பட்ஜெட்ல இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இந்தியா முழுவதும் கொண்டு வரும்போது ஒரு திமுக அமைச்சர் சொன்னாரு, பாருங்க நம்ம தோழி விடுதியை எல்லா பக்கம் கொண்டு போறாங்க. இதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. மத்திய அரசுடைய சஹி நிவாஸ் திட்டத்தை எடுத்து தோழி விடுதியின் பேரை மாத்தி அதை மறுபடியும் மத்திய அரசின் மீது பழிய போடுறாங்க. அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு நிறைய கொடுக்குறாங்க. நீங்க போய் கையெழுத்து போட்டு PM ஸ்ரீ ஸ்கூல் வருவதற்காக கையெழுத்து போட்டு கேரளா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கின்றார்கள். ஒரு மாநிலமும் போடும் பொழுது சொன்னதை மாத்தி பேசி திரும்ப வந்து இன்னைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வது என்ன? MOUவை சைன் பண்ணுங்க, பணத்தை வாங்கிக்கங்க. மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகவில்லை. மாநில அரசு தான் வேண்டுமென்றே மத்திய அரசின் மீது ஓர வஞ்சனையோடு தமிழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை, மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை. நான் கேட்கிறேன்,
மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்கன்னு கேட்ட பிறகு 5 மாசம் ஆச்சு, 4.5 மாசம் ஆச்சு. நீங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா? சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்க. அதை சொல்லாம சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராது காரணம் மத்திய அரசு இன்னைக்கும் இந்த பட்ஜெட்ல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பைய சொல்றாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியுங்க? நான் டேட்டா கொடுக்குறேன்னா என்னென்ன அவர் பட்ஜெட் கொடுக்குறாரு? 3% தான் வளர்ச்சி. விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, திமுக ஆட்சியிலிருந்து போறாங்க. இந்த 5 வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்க. ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 3% வளருது. 21, 22, 3, 22, 23, 3 சராசரியாக 3% மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை. ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. வெறும் 3% வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு, அல்ல வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்? அதனால் வெள்ளை அறிக்கை விடுட்டோம். நீங்க அதிகமா வளர்ந்துருக்குன்னா என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி, வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்துருக்கு? ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு 3% மட்டும்தான். அதை மாற்றி நம்பரை டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு 3 பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததா சொல்லாதீங்க. மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி நம்ம